வணக்கம். வெல்கம் டு IBECIO 2023 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரீசனிங் சீரிஸ்ல இது பார்ட் 8. 20th February 2021 ஷிஃப்ட் 3ல 20 கொஸ்டின் ரீசனிங் கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டினுக்கான டஃப்னஸ் லெவல் எந்த மாதிரி இருக்கு, நம்மளால டைம் ரேட்ல சால்வ் பண்ண முடியுமா, அண்ட் ஆல்சோ நமக்கு தெரியும் ரீசனிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மோர் தென் சஃபிஷியன்ட் டு வந்து என்னன்னா 18+ கொஸ்டின் வந்து ரைட்டா போறதுக்கு அதுக்கான கம்ப்ளீட் சொல்யூஷன்ஸ் வந்து என்னன்னா இந்த வீடியோல பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, a mirror is placed on the XY. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் மிரர் இமேஜ்ல இருந்து கேட்டுருக்காங்க. இப்போ XYல மிரர் இமேஜ் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்னு கேட்டுருக்காங்க. எப்போதும் மிரர் இமேஜ் ரிலேட்டடா வந்தா சில லெட்டர் வந்து என்ன சேஞ்ச் ஆகாது. இந்த லெட்டர் வந்து ஆல்வேஸ் ஆகுதுன்னா அட் மை யூ வி டபிள்யூ இந்த லெட்டர் எல்லாமே வந்து என்னன்னா நம்ம மிரர் இமேஜ்ல வந்தாலும் அதே தான் வரும் சேம். சரி, இப்ப P இருக்கு பாத்தீங்களா, இது நம்ம மிரர் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைடு மாறிடும். N வந்து எப்படி மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ அப்படியே வந்து என்ன இந்த மாதிரி மாறிடும். அப்படி பாக்குற ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான் இருக்கு, இதுதான் ஆன்சர். சரியா? கொஸ்டின் நம்பர் 2 சிலாஜிசம் வந்து கேட்டிருக்காங்க. ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஸ்டேட்மெண்ட்ல ஆல் பேரட்ஸா வந்து என்ன டக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல் பேரட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ டக் இப்படிதான் வருமா? ரைட். அடுத்து நோ டக்குஸ் வந்து என்னன்னா கை. நோ டக் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கை. இப்ப ஆல் ஃபால்கன் வந்து என்ன அப்படின்னா கை. இப்ப ஃபால்கன் வந்து எதுக்குள்ள இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்கு. சரியா? இப்ப கன்க்ளூஷன்ஸ் சம் ஃபால்கன்ஸ் வந்து என்னன்னா பேரண்ட்ஸ் சொல்றாங்க. அதாவது ஃபால்கன் இங்க இருக்கு, பேரட் வந்து இங்க இருக்கு. இது ரெண்டுக்கு வந்து கனெக்ஷன் கிடையாது. ஏன்னா நோ டக்குஸ் கைட் இருக்கும்போது இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால இது வந்து என்னன்னா ராங். அடுத்து கன்க்ளூஷன்ஸ் நோ கைட்டிஸ் வந்து என்ன பேரட். இங்க வருங்களா, கைட் வந்து என்னன்னா இங்க இருக்கு, பேரட் வந்து என்ன டக்குக்குள்ள இருக்கு. கைட்டுக்கும் டக்குக்கும் வந்து சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா டக்குக்குள்ளதான் வந்து என்னன்னா பேரட் இருக்கிறதுனால கைட்டுக்கும் பேரட்டுக்குமே வந்து சம்பந்தம் இல்லை. அதுதான் வந்து என்னன்னா கரெக்டானது. சரி, நோ பேரட் வந்து என்ன ஃபால்கன். இங்க வந்து என்ன பாருங்களா, ஃபால்கன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, பேரட் வந்து இங்க இருக்கு. கைட்டுக்குள்ளதான் ஃபால்கன் இருக்குது, டக்குக்குள்ளதான் வந்து பேரட் இருக்குது. அப்படி இருக்கும்போது டக்குக்கும் கைட்டும் வந்து என்னன்னா சம்பந்தம் இல்லை அப்படின்னு பார்த்தா ஃபால்கனும் இங்க ஃபால்கனும் அதே பிளஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரட் வந்து சம்பந்தம் கிடையாது. அதனால இதுவுமே வந்து என்னன்னா கரெக்டா தான் வரும். சம் கைட்ஸ் வந்து பேரட், அதாவது கைட்டுக்கும் பேரட்டுக்கும் வந்து என்னன்னா சம்மந்தமே கிடையாது. ஏன்னா கைட் டக்ஸ் வந்து சம்பந்தம் இல்லை. அதனால இதுவும் வராது. எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 and 3 வந்து என்ன கன்க்ளூஷன்ஸ் ஃபாலோஸ். அதனால இதுதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3, the following questions select a odd figure from the given alternative. ஓகே, 4 ஆல்டர்னேட்டிவ் கொடுத்துட்டு இல்ல எந்த ஆல்டர்னேட்டிவ் வந்து என்னன்னா ஆடு ஃபிகரா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. இந்த ஃபேல பார்க்கும்போது பாருங்களேன், இங்க வந்து என்னன்னா 3 லெட்டர் வந்து இந்த லைன்ல இருக்குல்ல, அதே மாதிரி இந்த 3 லெட்டர் வந்து இங்க லைன்ல இருக்கு, இங்க 3 லைன்ல இருக்கு, அதே மாதிரி இங்க 3 லைன்ல இருக்கு. பட் எந்த இதுலயுமே வந்து என்னன்னா இந்த இந்த ஆங்கிள் இல்லையே பாத்தீங்களா, இந்த மாதிரி 3 லெட்டர் இல்லவே. அதனால வந்து என்னன்னா இது வந்து என்னன்னா ஆடு ஒன். சரியா? சோ ஐ டோன்ட் நோ இது ரைட்டா ராங்கான்னு தெரியல. இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு. எங்கேயுமே வந்து என்னன்னா சோர்ஸ் வந்து கிடைக்கல. சரியா? கொஸ்டின் நம்பர் 4, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொன்றுக்குமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிவிஷன்ஸ் மைனஸ் அதே மாதிரி வந்து கிராஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ அப்படியே வேல்யூ வந்து என்ன சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ பாருங்களேன், அதாவது 32 இருக்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்கு 19 இருக்கு, அடுத்து 44, அடுத்து 11, அடுத்து வந்து 2. சரியா? இப்ப சிக்கு வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, பிளஸ் இருக்கா. அடுத்து பிக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கு. அடுத்து ஏக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன்ஸ் இருக்கு. அடுத்து டிக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் இருக்கு. ரைட். இப்போ வந்து என்ன டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணும். ஸோ 4ஆல இதாகும்ல. அடுத்து இங்க 32 + 19 பண்ண கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51 வருமா. 4 2 வந்து 8. ஸோ 51ல இருந்து 8 போச்சு அப்படின்னா 43. ஸோ டைரக்டா வந்து என்னன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். கொஸ்டின் நம்பர் 5, which of the following cubes can be formed by folding the given figure அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இந்த இங்க கொடுக்கப்பட்ட இதை வந்து என்ன நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு கியூப் கிடைக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கியூபுக்கான இது வந்து என்னன்னா எந்த ஃபார்மேட்ல வரும்னு பார்த்தலாமே. ஸோ இப்படிதான் வந்து என்னன்னா ஜஸ்ட் ஒரு கியூப் இருக்கு மாதிரி நினைச்சுக்கேன். இது வந்து என்னன்னா அப்பர் சைடு, கீழே இது லோவர் சைடு, இது வந்து இந்த சைடு அந்த சைடு, மொத்தம் 6 சைடு இருக்கும்ல. இந்த ஏ தான் வந்து என்னன்னா அப்பர் சைடா வச்சுக்கலாம். சரியா? ஏ வந்து அப்பர் சைடா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதோட அட்ஜஸ்டான சைடு எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்க வந்து என்னன்னா இ இருக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு இருக்கு பாத்தீங்க, இந்த சைடுல வந்து என்னன்னா டி இருக்கலாம். அதே மாதிரி இந்த சைடுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து பி இருக்கலாம். ஸோ ஏக்கு அப்படியே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலா ஆப்போசிட்டா தான் வந்து என்ன சி இருக்கும். சரியா? அப்ப எஃப் வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல இருக்கும். சரி, இப்படி இருக்கும்போது இதோட வந்து என்ன ஃபார்மெட்ல பார்ப்பேன், இங்க ஏ இருக்கு, இங்க பி இருக்கு, சி இருக்கு. பாருங்களேன், சி வந்து ஆப்போசிட்ல இருக்கணும். இங்க வந்து என்ன அட்ஜஸ்டன்ட்ல கொடுத்துருக்காங்க. அப்பனா இந்த டயரம் வந்து வராது. சரி, இந்த டயக்ராம் ஏன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம டி இந்த சைடு திருப்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அட்ஜஸ்டன் என்ன இருக்குன்னா சி அண்ட் இ வந்து இருக்கு. சரி, இது வந்து ஹோல்ட் ஆன்ல இருக்கட்டும், நமக்கு தெரியல. பட் அடுத்து இருக்கிற வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரை பண்ணணும். இங்க ஏ இருக்கு, இங்க டி இருக்கு, இங்க வி இருக்கு. அதாவது ஏ அப்படியே தான் இருக்கு, டி இருக்கு, ஆனா பி வந்து என்னன்னா இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்குல்ல. ஆனா நம்மளுக்கு வந்து என்ன டியோட ரைட் சைடுல தான் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி இருக்கு. ஸோ அதனால வந்து என்ன இது வந்து என்ன ராங். ஓகேவா? அடுத்து ஏ இருக்கு, ஏ இந்த சைடு திருப்பும் போது பி அண்ட் இ வருது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏ இந்த சைடு திருப்பணும் அப்படின்னா இ வரும். ஆனா வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இ வந்து இந்த சைடு வருமானு பாருங்களா, இந்த சைடு வந்து வராது. லைக் இந்த சைடு திருப்பும் போது அப்படியே இ வந்து என்னன்னா ஆப்போசிட்டா பில இருக்கும். புரியும் நினைக்கிறேன். இ வந்து என்ன ஆப்போசிட்டா பில இருக்குன்னா இதுவும் வராது. ஸோ நம்மளுக்கு ஒரே ஒரு வந்து என்ன அப்படின்னா டயக்ராம் இதனால இதுதான் வந்து என்ன கரெக்ட். சரியா? அடுத்த கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 6. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபாலோயிங் த கொஸ்டின் செலக்ட் த ரிலேட்டட் லெட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, அதாவது இந்த ஃபார்ம்ல இந்த லெட்டர் வரும்,
அதே மாதிரி ப்ரொபோர்ஷன் வச்சு அதுல ஏதோ ஒரு ஃபார்ம் வந்து என்னன்னா சேம் பேட்டர்ல வந்து ஃபாலோ பண்ணணும். இப்ப ஏபிசின்னு இருக்கு பாருங்களேன், அதாவது ஏ பி சி இருக்கு, அதுக்கப்புறம் ஹச் இருக்கு பாத்தீங்களா. அப்ப எத்தனை லெட்டர் இருக்குன்னா நடுவுல வந்து 4 லெட்டர் இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன ஹச் இருக்கு, அதுக்கப்புறம் ஜி இருக்கு, அடுத்து வந்து எஃப் இருக்கு. சரி, அந்த பேட்டர்ல ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். எக்ஸ் ஒய் இஜெட் இருக்கு, அதுக்கப்புறம் நான் 4 லெட்டர் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன எடுப்பேன், இ எடுப்பேன். இ டி அதுக்கப்புறம் சி. ஸோ அப்படி பார்க்கும்போது இதான் வந்து என்ன ஆன்சர். சரியா? கொஸ்டின் நம்பர் 7. ஸோ விமல் இஸ் வந்து என்னன்னா சார்ட்டர் டூ வந்து என்னன்னா விக்ரம். சரி, விமல் வந்து இருக்கிறான், அவர் வந்து என்னன்னா ஷார்ட்டர். ஓகேவா? ஸோ விமல் வந்து என்னன்னா இங்க இருக்காப்ல. ஸோ இதுக்கு ஷார்ட்டர் வந்து அப்ப விக்ரம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட வந்து ஹைட்டான ஆள். ரைட்டா? அடுத்து அண்ட் டாலர் தென் வந்து ராகேஷ். ஸோ விமல் வந்து கீழே இருந்தா விக்ரம் இருக்கான்னு வச்சுக்கலாம். அதாவது விமல் இஸ் ஷார்ட்டர் டு விக்ரம் அண்ட் டாலர் தென் வந்து என்ன ராகேஷ் அப்படின்னு பார்த்தா அப்ப விமலுக்கு கீழே தான் வந்து ஷார்ட்டர் யார் இருப்பானா ராகேஷ் இருப்பார். ரைட்டா? அடுத்து ரவி வந்து என்ன ஷார்ட்டர் டு வினய். நம்மளுக்கு ரவிக்கும் ஷார்ட்டருக்கு எங்க கனெக்ட்னு தெரியாது, அதனால இப்படி இருக்கும். ரவி வந்து என்னன்னா இங்க எடுத்துலாம். ஸோ ரவி வந்து ஷார்ட்டர் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினய். ரைட்? அடுத்து அண்ட் டாலர் தென் வந்து என்ன விக்ரம். சரியா? அண்ட் டாலர் தென் வந்து விக்ரம்னா ரவி வந்து என்னன்னா யாரை விட டாலர் அப்படின்னா விக்ரம் விட. அப்ப எப்படி பேட்டர்ன் வரும் அப்படின்னா வினய் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வருவாரு, அடுத்து ரவி வரும், அடுத்து யாரு வருவாருன்னா விக்ரம் வருவாரு. சோ அடுத்து வந்து என்னன்னா விமல், ஃபைனலா தான் யாரு வருவாருன்னா ராகேஷ் வருவாரா. ரைட்? இப்படி பார்க்கும்போது அவங்க கேட்டிருக்கிறது ஃபைண்ட் த தேர்ட் டாலஸ்ட் பர்சன் சொல்லியிருக்காங்க. தேர்ட் யாரு, விக்ரம் தானே. அதுதான் வந்து என்ன ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 8. ஸோ கிஷோர், ஆஷாய், ஸ்வபன், அதுல், வருண், ஹர்ஷித் எல்லாமே வந்து என்ன ரவுண்ட் டேபிள் வந்து என்ன ஃபேசிங் த சென்டர். சரி, ரவுண்ட் டேபிள் வந்து என்னன்னா போட்டுக்கலாம். எல்லாரும் எதை நோக்கி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேசிங் தான் வந்து என்னன்னா சென்டர் நோக்கி இருக்காங்க. சரியா? ஸோ அதனால வந்து என்னன்னா 1 2 இவர் 3 4 5 6. ஸோ மொத்தம் 6 போட்டாச்சுல. இப்ப வருண் வந்து என்ன அப்படின்னா ரைட் ஆஃப் கிஷோர்னு சொல்லியிருக்காங்க. வருண் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்குன்னா கிஷோருக்கு வந்து என்னன்னா ரைட். ஸோ கிஷோர் வந்து நீங்க வச்சுக்கலாம். இவருக்கு ரைட்ல தான் யாரு இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் ரைட் சைடு, இது வந்து என்னன்னா லெஃப்ட்ல வரும். ரைட்டா? இது ரைட்டு, இது வந்து லெஃப்ட். ஏன்னா உள்ள நோக்கி பார்த்ததுனால. சரி, இப்ப இந்த இடத்துல இந்த ரைட்னால யார் வந்து வருண் வந்து என்ன வருவார். சரி, அடுத்து ஹூஇஸ் வந்து என்ன ஆப்போசிட் ஆஃப் அத்துல். அப்ப இவருக்கு ஆப்போசிட்ல யார் இருப்பான்னா அத்துல் வந்து என்ன இருப்பான். ரைட்? அடுத்து ஸ்வப்பன் வந்து என்ன நெய்தர் நெக்ஸ்ட் வந்து அக்ஷய், நார் வந்து என்ன ஹர்ஷித். சரி, இருக்கட்டும். ஹர்ஷித் வந்து என்ன ஆப்போசிட் ஆஃப் வருண். ஹர்ஷித் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ ஆப்போசிட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னா வருணா. அப்ப யாரு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி எங்கேயோ இதுதான் கிஷோர் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட். சார் நீங்க பாத்துருக்கலாம் கிஷோருக்கு வந்து ஹூ இஸ் ஆப்போசிட் ஆஃப் அத்துல். அப்ப அத்துல் இங்க வர மாட்டாரு, இங்க வருவார். ஓகேவா? அடுத்து யார் சொல்லியிருக்காங்கன்னா ஹர்ஷித் வந்து ஆப்போசிட். வருணுக்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்கன்னா ஹர்ஷித் வருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. சொபன் வந்து நெய்தர் நெக்ஸ்ட் டு அக்ஷய், நார் வந்து ஹர்ஷித். அப்ப அக்ஷய் பக்கத்துல வரமாட்டான், யார் பக்கத்துல வரமாட்டான் அப்படின்னு பார்த்தா ஹர்ஷித் பக்கத்துல. அப்ப கண்டிப்பா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் சொபன் வந்து எங்க இருக்கணும், இங்க தானே இருக்கணும். அப்பதான் வந்து அவங்க சைடு வர மாட்டான். சரி, ஓகேவா? இப்ப மிச்சம் யாரு ஒரே ஒரு ஆள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஷய் தான் இருக்கு. ஸோ ஆஷய் வந்து நீங்க வருவார். இப்ப அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹூ இஸ் டு த ரைட் ஆஃப் வந்து ஹர்ஷித். அதாவது ஹர்ஷித்துக்கு வந்து என்னன்னா இங்க இருக்காரு, இவருக்கு வந்து என்ன ரைட் சைட்ல யாரு இருப்பா அப்படின்னு பாருங்க. அதாவது இந்த பக்கம் திருப்பி பாருங்களேன். இது வந்து என்னன்னா சென்டர் நோக்கி இருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லெஃப்டா இருக்கும், இது வந்து என்ன அப்படின்னா ரைட்டா இருக்கும். அப்ப ரைட் வந்து என்னன்னா ஆஷை தான் இருப்பார். அதான் வந்து என்ன ஆன்சர். கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 9. சோ என்ன கேட்டிருக்கேன்னா சிலாஜிசம் கேட்டிருக்கேன். சோ இந்த கொஸ்டின் டைப் பண்ணி பார்ப்போமே. ஸ்டேட்மெண்ட்ல சம் மிரர் வந்து என்ன நாட் கிளாஸஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன மிரர் இருக்கட்டும். இந்த மிரர்ல பாதி வந்து என்ன நாட் கிளாஸஸ் இருக்கலாம், மிச்ச பாதி கிளாஸஸ் இருக்கலாம், இல்லாம கூட இருக்கலாம். அது இருக்கட்டும். ஆல் கிளாஸஸ் வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ராங். ஸோ இந்த இடத்துல வந்து என்னன்னா ஆல் கிளாஸஸ் வச்சுக்கலாம். எல்லா கிளாஸுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் கிளாஸஸ் ஆர் வந்து என்னன்னா ஸ்ட்ராங். ரைட்டா? அடுத்து சம் ஸ்ட்ராங் வந்து என்னன்னா அதாவது சம் ஸ்ட்ராங் வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஃப்ரெக்கல்னு சொல்லியிருக்காங்க. சம் ஸ்ட்ராங் வந்து என்னன்னா ஃப்ரெக்கல். சரிக்கா? சோ இப்போ வந்து என்னது டயக்ராம் 1 வச்சுக்கிறேன். டயக்ராம் 2 வந்து என்னன்னா 1 வரும். எப்படி வரும்னா அதே தான் வந்து என்னன்னா ஆல் கிளாஸஸ் இருக்கும். சோ ஆல் கிளாஸஸ் ஆர் வந்து என்னன்னா ஸ்ட்ராங் தான். பட் என்ன வரும்னா இந்த ஃப்ரெஜைல் வந்து என்னன்னா இது கூடயும் வரலாம்ல, அதாவது வந்து கிளாஸ் கூடயும் சேர்ந்து வரலாம்ல, ஃப்ரெக்கலா இருக்கலாம். சோ அதனால வந்து இங்க எழுதிக்கிறேன். ஸோ டயக்ராம் 2 போட்டோமா. இப்போ கன்க்ளூஷன் பார்ப்போம். சம் மிரர் வந்து மேபி கிளாஸஸ். சம் மிரர் இருக்கு பாத்தீங்களா, இந்த மிரர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இங்க இருக்கிற மிரர் சம் மிரர். சம் மிரர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா மேபி கிளாஸஸா இருக்கலாம். இங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க சம் மிரர் நாட் கிளாஸஸ் சொல்லியிருக்காங்க. அப்ப மிச்சம் இருக்கிற பாதி மிரர் வந்து கிளாஸஸா இருக்கலாம். அதுவும் மேபி தான் சொல்லியிருக்காங்க. அந்த வேர்டு வந்து முக்கியம், அதனால கன்க்ளூஷன்ஸ் வந்து கரெக்ட். சரியா? இப்ப அடுத்த கன்க்ளூஷன்ஸ் சம் கிளாஸஸ் ஆர் வந்து என்ன ஃப்ரெக்கல். இங்க பாருங்க டயக்ராம் 1 டயக்ராம் 2ல பார்க்கும்போது சம் கிளாஸஸ் இது வந்து என்ன கிளாஸஸ் ஃப்ரெக்கல், இதுக்கு வந்து கனெக்ஷனே கிடையாது. ஆனா இந்த டயக்ராம் 2ல வந்து என்ன சம் கிளாஸஸ் ஆர் ஃப்ரெக்கல். அப்ப வரும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா நோ காமன் கன்க்ளூஷன். என்னால வந்து என்ன கன்க்ளூட் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். அடுத்து ஆல் மிரர் ஆர் ஸ்ட்ராங். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் டயக்ராம் 1ல வந்து ஆல் மிரர் எல்லா மிரருமே வந்து ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நம்மளால வந்து என்ன சொல்ல முடியாது. அதனால வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியாது, இதுக்கு கனெக்ட் பண்ணவே இல்லை, அதனால இது வராது. அடுத்து ஃபோர்த் பாருங்க சம் மிரர் வந்து என்ன ஃப்ரெக்கல். சம் மிரர் வந்து என்ன ஃப்ரெக்கல், இதுவுமே நம்மளுக்கு தெரியாது, எங்க கனெக்ட் பண்ணிருக்கான்னு தெரியும். ஸோ அதனால ஒன்னே ஒன்று தான் கரெக்ட். கன்க்ளூஷன்ஸ் வந்து ஒன்லி ஒன் தான் ஃபாலோ ஆகும். கொஸ்டின் நம்பர் 10. இன் ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் செலக்ட் த ஆட் குரூப் ஆஃப் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்கேன். சரி, இதை என்ன ஆட் குரூப் பண்ணிருக்காங்கன்னா 43 இருக்கு பாத்தீங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்ல பாருங்க 43ஓட என்ன கூட்டுனா நம்மளுக்கு 47 வரும். பிளஸ் 4 கூட்டுவோமா. ஓகே. அடுத்து 47ஓட என்ன கூட்டுனா நம்மளுக்கு 55 வரும். ஸோ 55னா கண்டிப்பா வந்து 8 கூட்டினா நம்மளுக்கு வந்து என்ன வரும். அப்ப என்ன பேட்டர்ன் பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் வந்து 4 கூட்டுறேன், அடுத்து வந்து என்னன்னா 8 கூட்டுறேன். அப்படி ஏதாவது பேட்டர்ன் வருதான்னு பார்க்கலாம். ஸோ 11ல இருந்து 4 கூட்டினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வரும்.
இப்ப நான் 15ல இருந்து 8 கூட்டினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 வரும். அவ்வளவுதான் வந்துருச்சு. அதான் பேட்டர்ன். அப்ப 13ல இருந்து நான் என்ன பண்ணுவேன்? 4 கூட்டுவேன். 4 கூட்டினா அப்படின்னா எனக்கு என்ன வருது? 17 வருது. ரைட். அப்ப 17ல இருந்து நான் 8 கூட்டினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வரும்? 25 வரணும். ஆனா எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 29 கொடுத்துருக்காங்க. அதனால இது வந்து ராங். ஆட் குரூப் தான் கேட்டிருக்காங்க. இது வந்து தப்பு. சரியா? ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் வில் கம் இன் த பிளேஸ் ஆஃப் வந்து கொஸ்டின் மார்க் இருக்கு. இந்த கொஸ்டின் மார்க்ல என்ன பேட்டர்ன் வந்து என்ன ஃபாலோ பண்ணுன்னு பார்க்கலாமே. இங்க 6 இருக்கு பாத்தீங்களா? சோ இது என்ன பேட்டர்னா 6ல இருந்து -1 போட்டு அடுத்து மல்டிப்ளை பண்ணி 5ல இருந்து -1 பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வரும். சோ இந்த 6ல இருந்து 1 கழிக்கிறேன், 5ல இருந்து 1 கழிக்கிறேன், மல்டிப்ளை பண்றேன் அவ்வளவுதான். அப்ப என்ன வரும்? 5 இன்ட்டு வந்து 4 4 என்னன்னா 20. சோ இதே பேட்டர்ன் தான் வந்து இருக்கு. மூணாவது பார்க்கும்போது என்ன? சோ 3 இருக்கு. 3ல இருந்து 1 கழிச்சு அதுக்கப்புறம் வந்து 7ல இருந்து வந்து என்னன்னா 1 கழிப்பேன். சோ அடுத்து நம்ம போட்டோம்னா வந்து சோ 2 வரும். இங்க வந்து என்னன்னா 6 6 வந்து என்னன்னா 12. சரியா? இதுதான் வந்து என்னன்னா பேட்டர்ன். கொஸ்டின் நம்பர் வந்து 12. சரி, ஓகே. பிளட் ரிலேஷன் வந்து கேட்டிருக்காங்க. சரி, என்ன ரிலேஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தலாம். கே ரிலேட்டட் டு என்ன வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து என்ன ஜே டிவிஷன்ஸ் வந்து கே இருக்கு. அப்ப டிவிஷன்ல இருக்கும்போது வந்து என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே வந்து என்னன்னா டாட்டர். ஓகேவா? சோ ஜே வந்து என்னன்னா டாட்டர் ஆஃப் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக்கு. சரி, கேக்கு வந்து என்னன்னா டாட்டரா இருக்காங்க. கேக்கு வந்து ஜெண்டர் தெரியல, அப்படி வச்சுக்கலாம். அடுத்து வந்து மைனஸ்ல இருக்கு. மைனஸ் இருக்கும்போது அந்த கே வந்து என்னன்னா சிஸ்டர். இவங்க சிஸ்டர்னா வந்து என்னன்னா உமன் தானே. சோ கே வந்து சிஸ்டர் ஆஃப் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ எல்லுக்கு. அப்ப சிஸ்டர்னால எல்லுன்னு வச்சுக்கலாம். கொடுத்து அடுத்து இப்ப எல்லு பிளஸ் எம். எம் வந்து பிளஸ் இருக்கும்போது வந்து என்ன பிளஸ்னா ஏ இஸ் ஃபாதர் ஆஃப் பி இருக்கான். அப்ப எல் வந்து என்னன்னா ஃபாதர். ஓகேவா? எல் வந்து என்னன்னா ஃபாதர். சோ ஃபாதர் ஆஃப் வந்து என்னன்னா யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பி. ரைட்டா? எல் வந்து ஃபாதர் ஆஃப் பி அப்படின்னா எம் வரும். ரைட். எம்முக்கு வந்து என்னன்னா ஃபாதரா இருப்பாங்க. இப்ப எம் காஸ் என் காசுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் அ பிரதர் ஆஃப் பி. அதாவது அப்ப எம் வந்து என்னன்னா பிரதர் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன. சோ இவங்களுக்கும் வந்து என்னன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரதர். அப்ப எம்முக்கு வந்து என்னன்னா தெரியும், இவர் வந்து என்னன்னா மேல். சோ இந்த இதுக்கு வந்து ஜெண்டர் தெரியும். அங்க கேட்க கொஸ்டின் என்னன்னா ஹவு இஸ் கே ரிலேட்டட் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப கே வந்து என்னன்னா எப்படி ரிலேட்டட் பண்ணுவோம்? இங்க என்ன இருக்கு. சோ எண்ணுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கே வந்து என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. அதாவது கே இங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த எல்லுவும் கேவும் வந்து சிப்லிங்ஸ். ஓகேவா? அதாவது இவங்க வந்து என்னன்னா அக்கான்னு வச்சுக்கலாம், இவங்க வந்து என்ன தம்பின்னு வச்சுக்கலாம். அந்த தம்பியோட வந்து மகன் இருக்காங்க. அந்த மகன் வந்து இப்படி இது எப்படி வச்சுக்கலாம் வச்சுக்கோங்க. என்னோட மகன் வந்து என்னன்னா என் அக்கா அது தங்கச்சி எப்படி கூப்பிடுவான்? ஆண்ட் தானே கூப்பிடுவான். சோ அதுதான் வந்து என்னன்னா பட்டனல் ஆண்ட். கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 13. சோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன்ஸ் வந்து என்ன ஃபாலோ பண்ண ஏபிசி கம்பெனி டிசைட் டு ரெக்ரூட் வந்து என்ன ஒரு ஈக்விட்டி ரிசர்ச் அனலிஸ்ட். சரி, கேண்டிடேட் வந்து என்னன்னா கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின். ஆனா 70% மார்க் இருக்கணும். 25ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கணும். ஓகேவா? மஸ்ட் ஹவ் கம்ப்ளீட்டட் வந்து சிஎஃப்ஏ அண்ட் வந்து எஃப்ஆர்எம் இருக்கு. நாலேஜ் ஆஃப் அட்லீஸ்ட் வந்து 2 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆர் எஸ்கியூஎல் டபுள்னு சொல்லியிருக்காங்க. ஃபாலோயிங் எக்ஸப்ஷன்ஸ் வந்து என்னன்னா அப்ளை பண்ண சொல்றாங்க. இஃப் த கேண்டிடேட் மீட் ஆல் அதர் கிரைட்டீரியா எக்ஸப்ட் ஃபோர் அபோவ் தி கேண்டிடேட் வில் பி ரெஃபர் டு வந்து மேனேஜர் சொல்றாங்க. ஆனா அந்த ஆல் அதர் கிரைட்டீரியா என்னன்னு நம்மளுக்கு வந்து தெரியாது. சரி, அதை வச்சுக்கலாம். ஏ கேண்டிடேட் ஹூஸ் ஏஜ் இஸ் மோர் தென் வந்து 40 இயர்ஸ் பட் லெஸ் தென் 45 இயர்ஸ் இவங்க வந்து ஜெனரல் மேனேஜர் ரெஃபர் பண்ணலாம். இப்போ வந்து ஆஷிஸ் வந்து ஒர்க்கிங் அட் சிட்டி பேங்க் ஃபார் 5 இயர்ஸ் நவ். இஸ் பார்ன் வந்து 1992. 92 அப்படின்னு வந்தாவே என்ன அப்படின்னா இங்க 2020 சொல்லிருக்காங்க. அப்ப எத்தனை வருஷம்? 28 வரும். நம்மளுக்கு 28 வந்து என்ன கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம வந்து என்னன்னா எலிஜிபிள் தான். சரியா? He has completed his CFA and FRM in 2015. He has done certified course for R programming and SQL from Udemy. 2 கோர்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த 2 கோர்ஸுமே வந்து என்ன பண்ணிருக்காரு. சரி, இப்ப he did his BCom from HIG college and secured வந்து 80% சொல்லிருக்காங்க. அவன் 70 தான் கேட்டான், 80 எடுத்தாங்க. இப்ப what decision should be taken about the candidate? So இந்த கேண்டிடேட்ல இதே மாதிரி கொஸ்டின் வந்து ஷிஃப்ட் 2ல வந்து என்ன கேட்டிருந்தாங்க 23. சோ அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட்ல வந்து என்னன்னா ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது வந்து என்ன நாட்டு வந்து என்னன்னா எனஃப் டேட்டா அப்படின்னு வந்து என்ன கொடுத்துருந்தாங்க. சரி, நாட் எனஃப் டேட்டா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் அதர் கிரிட்டீரியா இருந்தது. என்ன அந்த கிரிட்டீரியான்னு சொல்லல அப்படின்னு போனோம். பட் இங்க 4 ஆப்ஷனுமே இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கான ஆன்சரே இல்ல. பட் ஏன் வந்து கேண்டிடேட் ஷுட் பி செலக்டட் அப்படின்னு பாருங்க. இவர் வந்து எல்லாமே வந்து என்ன இது பண்ணிருக்காரு. நீங்க வந்து ரெஃபரல் பண்றதுக்கான ஒரு இது இல்ல. மேனேஜர் ரெஃபரல் ஆர் ஜெனரல் மேனேஜருக்கான கிரிட்டீரியா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியாது. ரெண்டாவது மேனேஜருக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா இந்த இது கேட்டகரி இருக்கணும். 40ல இருந்து 45 40 தாண்டி இருக்கணும், 45க்குள்ள இருக்கணும். ஆனா இவர் வந்து 28 வயசு. அதனால இவருக்கு வந்து ஜெனரல் மேனேஜர் இது பண்ண முடியாது. சரியா? அதனால வந்து கேண்டிடேட் ஷுட் பி வந்து செலக்டட். கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 14. சோ இதுல என்ன அப்படின்னு பார்த்தா கொஸ்டின் மார்க் வச்சு நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லிக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ட்ரை பண்ணி பார்ப்போமே. இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஜி இருக்கு, அடுத்து ஜே இருக்கு, இங்க எம் இருக்கு, இங்க பி இருக்கு. சரி, ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஜி இருக்கா, அடுத்து வந்து என்ன ஜே இருக்கு, அடுத்து வந்து என்னன்னா எம் இருக்கு, அடுத்து வந்து பி இருக்கு. அப்ப என்ன மீனிங் 2 லெட்டர் விட்டு வச்சு வருது. சோ ஜிக்கு அப்புறம் 2 லெட்டர் வருது, அதுக்கப்புறம் ஜேக்கு அப்புறம் 2 விட்டு எம்முக்கு 2 லெட்டர் விட்டோம் அப்படின்னா பி. அதே பேட்டர்ல வந்து என்னன்னா நம்ம ஆன்சர்ல பார்ப்போமே. சோ அதுக்கப்புறம் என்ன வரும்? சோ பிக்கு அப்புறம் வந்து என்ன வரும்? பிக்கு அப்புறம் 2 எழுத்து விட்டா எஸ் தான் இருக்கு. சோ நம்மளுக்கு வந்து என்னன்னா 2 ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணலாம். சோ இதுக்குள்ளதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். சோ அடுத்து வந்து என்ன செகண்ட் லெட்டர் வந்து என்ன கண்டுபிடிச்சு பார்ப்போம். எக்ஸ் இருக்கு, வி இருக்கு, பி இருக்கா. சோ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என்ன எக்ஸ் இருக்கு, ரெண்டாவது இதுல எக்ஸ். அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வி இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்ன டி இருக்கு. சோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஆர் இருக்கு. அதுக்கப்புறம் கண்டிப்பா என்ன இருக்கும்? பி தானே வரும். அப்ப டைரக்டா வந்து ஆன்சர் வந்துடும். சரியா? இது வந்து லெட்டர் சீரிஸ் நம்ம இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு நம்ம பண்ண உடனே ஈஸியா வந்து ஆன்சர் போட்டுடலாம்.
கொஸ்டின் நம்பர் 15. ஸோ ப்ராப்ளம் ஃபிகர் எக்ஸாக்ட் மிரர் இமேஜ் வந்து என்ன கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு மிரர் இமேஜ் அப்படி இருந்துச்சுன்னா எந்த மாதிரி வந்து ரிப்ளிகேட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இந்த லெட்டர்னு சொல்லும்போது வந்து சில லெட்டர் வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதாவது அட் மை வந்து என்னன்னா யூ வி டபிள்யூ இந்த லெட்டர் தான் என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தா மிரர் இமேஜ் வந்து என்னன்னா சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால அதை நோட் பண்ணேன். அடுத்து வந்து என்ன டைஸ் இருக்குல்ல, இந்த டைஸ் எல்லாம் என்ன ஆகும், அதாவது டி வந்து என்னன்னா இப்படி இருக்கிறது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து என்னன்னா மாறும். ரைட்டா. அடுத்து ஐ வந்து என்னன்னா அப்படியே தான் இருக்கும். சி வந்து என்ன இந்த மாதிரி மாறிடும். அடுத்து வந்து இ வந்து என்ன அப்படின்னு பார்த்தா அப்படியே வந்து என்ன இந்த சைடு மாறிடும். இந்த சைடு மாறுமா. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் இந்த எஸ் இருக்கு பாத்தீங்களா, இங்க இருக்கிற எஸ் வந்து எந்த மாதிரி மாறும், இந்த மாதிரி வந்து என்ன மாறும். அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் வந்து இது மட்டும் தான் இருக்கும். மிச்சம் எதுவுமே வந்து என்ன வராது. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 16. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த ஆர்குமெண்ட் வந்து என்ன ஸ்ட்ராங் ஆர்குமெண்டா இருக்கா வீக் ஆர்குமெண்டா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஷுட் ரோபோட்ஸ் ரீப்ளேஸ் வந்து ஆஸ்ட்ரோநாட் இன் ஸ்பேஸ் மிஷன் சொல்லியிருக்காங்க. இது வந்து கொஸ்டின் மார்க். இது வந்து என்ன ரோபோட் வந்து ரீப்ளேஸ் பண்ணணுமான்னு கேட்டிருக்காங்க. ஆர்குமெண்ட்ல எஸ் திஸ் வில் சேவ் த ப்ரிசியஸ் லைஃப் ஆஃப் ஹியூமன் பீயிங். கண்டிப்பா ஆமா தானே. நிறைய பேர் வந்து ஸ்பேஸ் மிஷன் போகும்போது வந்து லைஃப் வந்து லாஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ண இது வந்து ரோபோட் பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப் வந்து என்ன சேவ் பண்ணலாம். ரைட். அது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் வந்து என்ன ஆர்குமெண்ட். ரைட்டா. அடுத்து நோ திஸ் வில் மேக் அ ஸ்பேஸ் மிஷன் மோர் எக்ஸ்பென்சிவ். ஆக்சுவலி ஸ்பேஸ் மிஷனே வந்து ஒரு எக்ஸ்பென்சிவானது. அதுல ரோபோட் வைக்கலாம் பெரிய வந்து எக்ஸ்பென்சிவ் கிடையாது. அதனால வந்து இது வந்து வீக் ஆர்குமெண்ட்ல வந்து வீக் கூட சொல்ல முடியாது. இது வந்து வராது. அதனால நமக்கு ஒன்லி ஒன்று ஆர்குமெண்ட் மட்டும் தான் வந்து ஸ்ட்ராங்கானது. சரியா. கொஸ்டின் நம்பர் 17. 5% வந்து என்னன்னா இருக்காங்க. சோ அதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேரும் வந்து கண்டுபிடிக்கணும். சரியா. இப்ப சுவாதி வந்து என்னன்னா எல்டர் டூ வந்து என்ன சாமி, அதாவது சுவாதி வந்து எல்டர்னால நம்ம மேல அடிச்சுக்கணும். சரியா. இது வந்து என்ன சுவாதி இருக்காங்க. இவங்க யாருக்கு எல்டர் அப்படி இருந்ததுன்னா சோமியா. சரி, சோமியா வந்து என்னன்னா இங்க இருக்காங்களா. ரைட். சோமியா வந்து இங்க இருக்காங்க. அடுத்து பட் எங்கர் டூ வந்து என்ன சன்னி. அப்ப சன்னி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்னன்னா உங்களோட எல்டரா இருப்பாங்க. இப்ப அதாவது சுர்பி வந்து என்ன எல்டர் டூ சன்னி. சன்னிக்கு மேல யாரு இருப்பாங்கன்னா சுர்பி வந்து இருக்காரு. ரைட். ஹூஇஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்டர் டூ வந்து என்ன அப்படின்னா சப்னா. அதாவது சன்னிக்கு வந்து என்னன்னா எல்டர் வாஸ் எல்டர் டு சப்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ப சன்னி இருப்பாங்க. சன்னிக்கு அப்புறம் தான் வந்து என்ன சப்னா வருவாங்க. சப்னா வந்து என்ன ஏதோ ஒரு இதுல வருவாங்க. சப்னா ஹூஸ் நாட் நாட் யங்கஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்க கூட இருக்கலாம்ல. அடுத்து யாரு வருவா அப்படின்னு பார்த்தா சோ இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ரைட் சுர்பி வருவாங்களா. ரைட். இதுக்கப்புறம் வந்து என்ன சுர்பி வருவாங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தா சுவாதி வருவாங்க. அடுத்து ஃபைனலா தான் வந்து என்ன அப்படின்னா சௌமியா வருவாங்க. உங்களுக்கு கேட்டது ஹூ அமாங் தம் வாஸ் யங்கஸ்ட்னு கேட்டேன். யங்கஸ்ட் வந்து என்ன சௌமியா தான். சரியா. ஈஸியஸ்ட் ஒன். கொஸ்டின் நம்பர் 18. HCF டூ நம்பர் வந்து என்ன 55, எல்சிஎம் வந்து என்ன 110. வாட் ஆர் த டூ நம்பர். இதுக்கு வந்து டேரக்டா வந்து ஒரு ஃபார்முலா. அதாவது நம்ம ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் அப்படின்னு வந்து என்ன படிப்போம். சரியா. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் ஈக்குவல் டு வந்து என்னன்னா HCF அண்ட் வந்து எல்சிஎம். இது வந்து ஃபார்முலா. ஓகேவா. அப்படியே வந்து என்ன வேல்யூஸ் வச்சுருவாங்க. நமக்கு வந்து ப்ராடக்ட் டூ நம்பர் தெரியாது. அதான் கண்டுபிடிக்கணும். அப்ப ஏ கிராஸ் வந்து என்ன பின் வரும். ஏன்னா ப்ராடக்ட்ல அதனால வந்து கிராஸ் போடுறேன். HCF வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 அண்ட் எல்சிஎம் வந்து என்ன 110 சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இப்ப ரெண்டு லெட்டர் அதாவது ரெண்டு நம்பர் வந்து வரணும்னா 55 இன்டு 110 நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வரும் 6050 வருமா. இந்த ஏதாவது ஒரு 4 ஆப்ஷன் நான் எடுத்து இந்த ஆப்ஷன் நான் செக் பண்ணும்போது எனக்கு வந்து என்னன்னா மல்டிப்ளை ஆன இந்த நம்பர் தான். ஸோ 55 இன்ட்டு 110 இது மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்து என்னன்னா 6050 வரும். ஸோ டேரக்டா வந்து போட்டலாம். எதுவுமே வந்து 6050 வரும். ஸோ இந்த வேலை வந்து என்ன நம்ம ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 19. ராங் டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, எது இந்த ராங் டேர்ம் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க டி இருக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர், அடுத்து ஹச் இருக்கு, இங்க வந்து எல் இருக்கு, அடுத்து பி இருக்கு, இங்க டி இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு டி, இந்த இருக்கு டி இருக்கு, அடுத்து வந்து ஹச். ஓகே, 3 லெட்டர் விட்டு வந்து என்ன ஹச் இருக்கு, அடுத்து வந்து எல் 3 லெட்டர் விட்டு வந்து என்ன எல் இருக்கு, அடுத்து என்ன இருக்கு பி 3 லெட்டர் விட்டு வந்து என்ன பி இருக்கு, பிக்கு வர 3 லெட்டர் விட்டு வந்து டி இருக்கு. அப்ப எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கரெக்டா தான் ஃபாலோ ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது லெட்டர் தான் 3வது லெட்டர் போய் பார்ப்போம். ஐ இருக்கு, அடுத்து எம் இருக்கு. ஸோ ஐ எங்க இருக்கு வந்தீங்கன்னா ரைட் எங்க இருக்கு ஐ இங்க இருக்கா. ஐக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா எம் இருக்கு. ஐக்கு அப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஸோ 4 லெட்டர் விட்டு வந்து எம் இருக்கு. அப்புறம் எம்முக்கு அப்புறம் வந்து என்ன எம் இருக்கு. எம்முக்கு அப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா என்ன இருக்கு கியூ இருக்கா. அதாவது ஐ இருக்கு. ஐக்கு அப்புறம் 3 லெட்டர் விட்டு வந்து எம் இருக்கு. எம்முக்கு அப்புறம் 3 லெட்டர் விட்டு வந்து என்ன கியூ இருக்கு. கியூக்கு அப்புறம் வந்து என்ன 3 லெட்டர் விட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தா யூ இருக்கு. யூக்கு 3 லெட்டர் விட்டோம் அப்படின்னு பார்த்தா என்ன இருக்குன்னா ஒய் வரணும். ஆனா அவன் எக்ஸ் கொடுத்துருக்கான். அதனால இது வந்து என்ன இன்கரெக்ட். அதான் வந்து ஆட் ஒன். சரியா. ராங் டேர்ம் வந்து கேட்டிருக்கேன். அதை டேரக்டா கண்டுபிடிச்சலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் வந்து 20. நம்ம லாஸ்ட் கொஸ்டின்ஸ். த ஃபாலோயிங் ஃபிகர் வந்து ராம்பஸ் ரெப்ரசன்ட் ஆதர் சர்க்கிள். ஓகே, ராம்பஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன அப்படின்னு யாரும் சொல்றாங்கன்னா ஆதர்னு சொல்றாங்க. ஓகே, சர்க்கிள் ரெப்ரசன்ட் வந்து என்னன்னா பொயட். ஸோ இது வந்து என்னன்னா பொயட். அடுத்து வந்து என்ன ட்ரையாங்கல் ரெப்ரசன்ட் ஆக்டர். ட்ரையாங்கல் வந்து என்னன்னா ஆக்டர்னு சொல்றாங்களா. நம்ம கேட்கறது விச் செட் ஆஃப் லெட்டர் ரெப்ரசன்ட் பொயட் ஹூ ஆர் வந்து நெய்தர் ஆக்டர். அதாவது பொயட் தான் அதுல வந்து நெய்தர் ஆக்டர் நார் வந்து என்னன்னா ஆதர். அப்ப கண்டிப்பா வந்து ஏ மட்டும் தானே இருக்கும். அதுதான் வந்து ஆன்சர். சரியா. 20 கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா எதுவுமே டஃப் கிடையாது. ஈஸியா வந்து என்ன ஆன்சர் போட்டா வந்து என்ன ஃபாலோ பண்ற மாதிரி தான். சில கொஸ்டின் டைம் எடுக்கலாம். பட் வந்து என்னன்னா அதுவுமே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம வந்து என்னன்னா 2021 வந்து என்னன்னா 18
19, 20 இதுக்கான வந்து என்னன்னா மேத்தமேட்டிக்ஸ் பிளஸ் வந்து என்ன ரீசனிங் வந்து என்ன கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கான வீடியோ வந்து என்னன்னா நான் பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கேன். நீங்க பார்க்கல அப்படின்னு வந்து பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி வந்து கம்ப்ளீட்டா வந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். உங்க ஃப்ரெண்ட் யாராவது வந்து என்னன்னா இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அது மூலம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.